ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு சூப்பு எப்படி வைக்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு மீன் வாங்க போயிருந்தேன். அப்போ நண்டு இருந்துச்சு. சரி, பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி 2 நண்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள், வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி தழை, மிளகு, சீரகம். சின்ன வெங்காயத்தை 10 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். இந்த உரல் அந்த நண்டை நல்லா தட்டி போடுறதுக்காக இந்த இது வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் ஒன்று போதும், ஒரு தக்காளி பழம் போதும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் சூடாகட்டும். பாப்பாவுக்கு சளி பிடிச்சனால 2 நண்டு கேட்டனால அந்த அக்கா கொடுத்தாங்க நண்டு. அது சளிக்கு, இளப்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதை சூப்பு வச்சு கொடுக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்களும் சரின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கடாயி சூடாயிருச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சிம்மில் வச்சு தான் நம்ம வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், லைட்டாக உரப்புக்காக ஒரு பச்சை மிளகாய், நம்ம உரிச்சு வச்ச 10 வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிறணும். மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிறணும். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறணும். வதக்கின பிறகு நம்ம ஒரு தக்காளி பழத்தை நல்லா கையில் மசிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடணும். தக்காளி பழத்தையும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சோன்னு கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு லைட்டாக கலந்து விட்டு உப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறணும். அப்படி உப்பு கொஞ்சம் பத்தாட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மிலே வச்சுருக்கோம். இப்போ நான் நண்டை எடுத்து இப்போ அந்த உரலில் இடித்து போட போகிறேன். பாருங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த உரலில் நான் நண்டை இடித்து போட போகிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி நல்லா இடித்து
சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ கூட்டி வச்ச அந்த ரச சூப்பு இப்போ லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இடித்து வச்ச இந்த நண்டை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இடித்து இப்படி நம்ம சேர்த்துக்கிறணும். அந்த ரெண்டு நண்டையும் நல்லா இடித்து இப்படி நம்ம சேர்த்துக்கிட்டோம். இந்த பாருங்கள் அதில் இருக்க செதை எப்படி இருக்குன்னு. அதை நல்லா உடைச்சி விட்டு நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன் நண்டை. அது கூட அங்கே பாருங்கள். நல்லா கொதிக்குதுங்க பாருங்கள். நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் நண்டோட நிறம் வந்து கொஞ்சம் மாறுது. வேகும் போது ஒரு ரெட் கலரில் தெரியுதா பாருங்கள். அந்த நண்டோட கால் வந்து அது வந்து வேகுதுன்னா நல்லா நிறம் வந்து கொஞ்சம் நல்லா மாறும். இப்போ நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து மிளகு வந்து உங்களுக்கு நல்லா சேர்த்துக்கணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லாட்டி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கும் போது நான் அலசி வச்ச கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இப்போ நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு விட வீட்டிலேயே நம்ம செஞ்சு நண்டு சூப்பு செஞ்சு குடிச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுங்க. ரொம்ப உடம்புக்குன்னு வந்து ரொம்ப நல்லது. மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி நண்டோட நிறம் நல்லா மாறி இருக்கு. நல்லா வெந்தும் வந்திருக்கு. இந்த சூப்பை வந்து நம்ம வெள்ளை சாதம் இருக்குல்ல சாப்பாடு, அதுலேயும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா ரசம் மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். சுவையான நண்டு சூப்பு ரெடி.